அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்ராட் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரிலேட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்துட்டு நம்ம வந்து வெதர் ஆப் செக் பண்ணுவோம். ஸோ மழை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 70% வரலாம், இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் சான்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்போ இது என்ன பண்ணால் இது வந்து எந்தளவுக்கு வந்துட்டு இந்த டேட்டா வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் பல ரியல் டைம் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து எதுக்காக நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப் ரன் பண்ணுறோம். அந்த காஃபி ஷாப் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபுட் இல்லை காஃபிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து டூ மச்சாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ் ஆஃப் மணி. ஏன்னா சப்போஸ் அவ்வளோ பேர் வரல அப்படின்னு போகும்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து லூஸ் ஆயிடும். அதே சமயம் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தயாரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்ம லூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கடைக்கு வந்தாலே இங்கே வந்து அவ்வளோதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ரியல் லைஃப் சினாரியோஸை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது? ரியல் வேர்ல்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபுளாக இருக்கும். பட் இது எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து ஷேப் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எதனால நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு போகும்போது ஷேப் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் நம்மளால ஃபைன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் வந்து எந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ இப்போ என்னோட டேட்டா வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ எந்த மாதிரி வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு மேத்தமெட்டிக்கல் மேப். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மேப் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பாசிபிள் அவுட்கம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு. ஸோ ஸோ இருக்க எல்லா பாசிபிள் அவுட்கமையும் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மேப் வந்து டேக்ஸ் எவ்ரி சிங்கிள் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது நமக்கு என்ன சொல்லலாம், இது நார்மலாக இருக்கா? சில ஈவெண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட்டோ ஒரு காஃபி ஷாப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நார்மலான ரெகுலராக ஒரு ஆவரேஜாக பீப்புள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப கூட்டம் வரும். அதே இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வரவே மாட்டாங்க. ஸோ, இந்த மாரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சில விஷயம் கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லுவேன். இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு போகும்போது, இது எப்பவுமே 0 டூ 1 இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் ப்ராபபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ, நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷனும் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ, இப்போ நம்ம டேட்டா சயன்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ, எதனால டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப முக்கியம்? அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த மாரி ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாக்ட்டா நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூ. ஸோ இந்த ஒரு வேல்யூ தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து ரிஸ்க்க ஹேண்டில் பண்றோம். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஹேண்ட்லிங். இது வந்து டேட்டா சயன்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரிஸ்க் ஹேண்டில் பண்ணணும். இந்த ரிஸ்க்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு போகும்போது, இப்போ ஒரு 200 கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து இப்போ நான் காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 200 கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால எக்ஸாக்ட்டா 200 கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணாலும் 200 கஸ்டமர் கண்டிப்பா கரெக்ட்டா 200 வராங்கன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இத நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 இருக்கு அப்படின்னா, 200 வரலாம். மேபி இதுலருந்து 180 வரலாம். அப்படி இல்லன்னா ஒரு 220 வரலாம். இந்த மாரி ஒரு ரேஞ்ச்ல. ஸோ இப்படி பண்ணும்போது, நான் வந்து ரொம்ப லீஸ்ட் போறேன் அப்படின்னா, ஒரு 180 கப். என்கிட்ட வந்து சுத்துறல்ல அட்லீஸ்ட்னா 180 கப் வச்சுக்கணும். அதே ரொம்ப ஹையஸ்ட் போறேன்னா 220 கப் வச்சுக்கணும். அத தாண்டி ஒரு 300, 400 கப்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. ஸோ அதனால எப்போ நான் பிசினஸ் இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி கிளியர் பண்றோம் அப்படின்னு போகும்போது, ஒரு 180 டூ 220 200 கப்
200 பேர் வருவாங்க. 200 கப் நான் சோல்வ் பண்ணணும்னா, மினிமம் நான் 180 வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா ஒரு 220 வச்சிருக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 95% வந்து கான்ஃபிடென்ட். ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ்ல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்க்ரீட் டேட்டா, இன்னொன்னு வந்து கன்டினியூஸ் டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது, இது எப்பவுமே கவுண்ட். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்றோமோ, ஹவ் மெனி வேல்யூஸ் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றோமோ, அத வந்து நம்ம டிஸ்க்ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ஸ்டெப்ஸ். அதாவது வந்து ஃபிராக்ஷன் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாரி 50 கஸ்டமர், 51 கஸ்டமர் இந்த மாரி தான் இருக்குமே தவிர, 50.5 கஸ்டமர்ஸ் இந்த மாரி இருக்க சான்ஸ் இல்ல. எங்கெல்லாம் வந்து வேல்யூ வந்து கவுண்டா இருக்கும், அங்கெல்லாம் டிஸ்க்ரீட் டேட்டா தான் இருக்கும். அதே சமயம் கன்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது, கன்டினியூஸ்ங்கிறது ஒரு மெஷர். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு லைக் கிராம்ல வாங்குறோம் அப்படின்னு போகும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர். ஸோ இது வந்து கன்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து இன்ஃபைனைட் டெசிமல்ஸ் வரைக்குமே இருக்கும். ஸோ டெலிவரி இப்போ 30.5 மினிட்ஸ் இருக்கலாம். இல்ல 30.52 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்வளோ வேணா இருக்கலாம். டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது இது எப்பவுமே கவுண்ட் தான் சொல்லும். அதே கன்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து மெஷர பத்தி. ஸோ டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கவுண்டபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் வரைஞ்சோம்னாலுமே, ஸோ எவ்வளோ அந்த பர்ட்டிகுலர் டைம்ல. ஸோ இப்போ எத்தன பேர் இந்த 1ங்கிறது வந்து எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 0.15 அதாவது 15% வந்திருக்கு. அதுவே வந்துட்டு 2 அப்படிங்கிற 2 பேர் அட் அ டைம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து 35% இருக்கு. ஸோ இந்த மாரி அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ அதான் வந்து டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்டரிங் இன்டு யுவர் கேப் டூரிங் த மார்னிங் ரஷ். ஸோ மார்னிங் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த கேப்க்கு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்ட்டா இப்போ 2 டூ 3. ஸோ 2 பேர் வராங்கன்னா 15% வராங்க. 3 பேர் வராங்கன்னா 35% வர சான்ஸ் இருக்கு. அதே இப்ப 4 பேர் வராங்க அப்படின்னு போகும்போது, இதுபடி 25%. ஸோ அதே 15%. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இந்த மாதிரி இருக்கு. டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது. அதுவே கன்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு எக்ஸாக்ட் டெலிவரி டைம். ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட் சொல்லணும். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸோ இந்த 1 அப்படிங்கும்போது 1ல மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதே வந்து கன்டினியூஸ் அப்படின்னு போகும்போது இந்த ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் இது ரீச் பண்றதுக்கு எவ்வளோ ரேஞ்ச். ஸோ இந்த வேல்யூஸ். ஸோ இந்த இது ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் டைம் பேஸ் பண்ணியோ, இல்ல எந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்றோமோ, அதான் வந்து கன்டினியூஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டைம்ங்கிறது எப்பவுமே ஒரு மெஷர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ளது தான் கன்டினியூஸ். பிளஸ் டைம் வந்து ஒரு கன்டினியூஸா இருக்கனால நம்ம வந்து பார்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஸ்மூத் கர்வ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் அதிகமான வந்துட்டு இது இருக்கு. டைம் டிலே வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அஸ்யூம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பை யூசிங் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் ஆக ஸோ அந்த அன்பிரடிக்டபிலிட்டி இந்த அன்பிரடிக்டபிள் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுக்கும் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து இப்போ வந்து இதான் வந்துட்டு இப்போ இருக்கிறதுல மீன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ரேஞ்சில இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோட மீன் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட மீன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த அப்படிதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த ஒன்னொன்னுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 5 அப்படின்னு எடுத்துக்கும்போது, என்னோட மீன் பார்த்தீங்கன்னா 35. ஸோ 35 அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது தான் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 35 டூ 40 அதே மாரி இங்க 30 வரைக்கும். இது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதுவே 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போகும்போது வந்து 25 இருக்கும். 25 இங்க பார்த்தீங்கன்னா 45. இது வந்து 2 ஸ்டாண்டர்ட். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள எவ்வளோ டேட்டா இருக்குன்னு நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்னா, 68% ஆஃப் த டேட்டா இருக்கும். பெஸ்ட் அப்பான் எம்பிரிக்கல் ரூல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா. அதே இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்துட்டு ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த டேட்டா இருக்கும். அதே இது 2த்துக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 99.97% டேட்டா இருக்கும். ஸோ இந்த வந்துட்டு நம்ம மீன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மீன்ல இருந்து எந்த அளவுக்கு இது வந்து வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இங்க வந்து ரேஞ்ச் குடுக்கும்.
இப்போ வந்து 200 ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, இது வந்துட்டு 180ஆவும் இருக்கலாம். 220 வரைக்கும் போலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூஸ் வந்து நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து டேட்டா வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்பராக பார்க்குறத விட இதை நம்ம கவுண்டோ இல்லை மெஷரிங் பேஸ் பண்ணி மேப் பண்ணோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் நம்மளால ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ COVID-19 வந்து அப்போ வந்து எவ்வளோ பெட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவை, ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெட் தேவை எப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து இப்போ COVID-19 பெட் கால்குலேஷன். ஸோ அதே பார்த்தோம்னா இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து ஒரு இமெயிலை கிளிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரியல் லைஃப் சினாரியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளால ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளால ப்ராப்பரான அவுட்புட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டிஎம் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி அப்கிரேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.